கமர்ஷியல் ஆங்கிள் மூவி. ஃபுல் படமும் என்டர்டைன்மெண்டா இருக்கும். எல்லா சீனுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். விஜய் ஆண்டனி சாங்ஸ் சூப்பரா இருக்கு. இது 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் மாதிரியே தெரியல. திரும்பி பழையபடி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்கலாம், நல்லா இருக்கு. மை டியர்ல ஒரு பாட்டெல்லாம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து லேக் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலே இல்ல. வந்து எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. விஷால் சாரோட ஆக்டிங் உண்மையா எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. இது ஒரு பழைய படம் மாதிரியே இருக்காது. ஒரு புது படம் பார்த்தா எந்த அளவு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் கொடுக்குது. சந்தான சாரை பத்தி சொல்லி ஆகணும். அவர் ஹீரோவா பார்த்துட்டு பழசா வந்து நம்ம காமெடியெல்லாம் பார்த்துருப்போம். அந்த காமெடியெல்லாம் வந்து இதுல இந்த படத்துல நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா அந்த மாமியாரோட கான்செப்ட்ல வரும்போது அதான் காமெடியே. படத்துல வந்து அங்கங்க சம வைப்பு இருக்கு ப்ரோ. மை டியர்ல ஒரு விஷால் சார் பாடினாரு. அந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்துல வந்து வில்லனோட ஆக்டரிங் விட நம்ம மனோபல சார் அவர் இறந்துட்டாரு. அவரோட ஸ்கோப் வந்து செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலியோட பாருங்க. பொங்கலுக்கு எம்ஜிகே வெற்றி நிச்சயம் ப்ரோ. என்ன ப்ரோ கதை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விஷால் சாருக்கும் நம்ம வில்லனுக்கும் வந்து ஒரு பண பிரச்சனை இருக்கும் ப்ரோ. ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போவாரு. அந்த ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது ஒரு 50 லட்ச ரூபா கிட்ட கொடுக்க சொல்லி வான் பண்ணியிருப்பாரு ஒரு 3 நாளா. அது வந்து வில்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கிளைமேக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக வேற ஒரு மீடியா வண்டி மூலமா எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இடத்துல கதை கொஞ்சம் இதாகும். ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். ரொம்ப சூப்பரா இருக்கு. பழைய படம் மாதிரியே தெரியல ப்ரோ. ஒரு புது படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ப்ரோ ஃபீல் கொடுக்கு. கண்டிப்பா கம்பேக் தான். எது ப்ரோ அவங்களாம் சூப்பரா பண்ணிக்காங்க. சாங் ரெண்டுமே சூப்பர் ப்ரோ. எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கு. விஜய் ஆண்டனியோட பிஜிஎம் உண்மையா சொல்லி ஆகணும். அவரோட ஃபேனு உண்மையா சூப்பரா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே லேக் இல்லைங்க மேடம். சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பா எல்லாம் 10க்கு வந்து கண்டிப்பா 7.5 கொடுக்கலாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா சந்தானாவோட காமெடி வந்து படம் துருவோட்டா வருது. ரொம்பவே சூப்பரா அவரோட நிறைய கவுண்டர்ஸ் வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவரெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு காமெடியான வந்து மிஸ் பண்றோம். ஏன்னா அவர் ஹீரோவை போயிட்டு காமெடி பண்றது இல்ல. காமெடியன் வந்து ஒரு ஹீரோவோட ஒரு ஹையர் கிரேடு அது அவருக்கு வருது. பட் ஆடியன்ஸுக்கு தான் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் காமெடினா பண்ணாம இருக்காருன்னு சொல்லிட்டு. படத்தோட மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் த டாப்பா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த சாங்ஸ் வந்து கொஞ்சம் அந்த காலத்து ஸ்டைல்ல திணிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல மை டியர்ல ஒரு சாங் இன்னைக்குமே வைப் பண்ற மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கு அந்த பாட்டு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எனக்கு ஒரே ஒரு சொல்ல தோணுது. அதாவது எப்படின்னா முதல் 2 நாள் அதாவது இந்த லீவ் விட்ட டைம்ல முதல் 2 நாள் வந்து வந்த படங்கள் வந்து அவ்வளவா சோட போன மாதிரி தெரியல. ஒரு மாதிரி இதா தெரியல. ஆனா அவங்களுக்கு 2 நாள் வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அருமையா வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய படம் நல்லா அருமையா இருக்கு. சந்தான காமெடி எக்ஸலன்ட். படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட காமெடின்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் எப்படி வருதுன்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் போது தான் அந்த ஒரு ஃபீல் யோசிக்க வேண்டியது. என்னன்னா இப்போ வந்து அவரு அந்த சமீபத்தில் அவருடைய அந்த இன்டர்வியூல பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தார்ல, அதை பார்க்கும்போது அந்த பழைய தோற்றமும் இந்த தோற்றமும் கொஞ்சம் அந்த வித்தியாசப்படுது. மற்றபடி சார் அல்டிமேட் சார். படம் என்ன சொல்றது, அவர் மட்டும் இல்ல எல்லா பேருமே காமெடி பண்றாங்க. அருமையா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் கிளாமர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து படம் அல்டிமேட் அருமையா. மனோபாலாவும் காமெடி தான். அவர் வந்து அந்த படம் ஒரு படம் கமல் அண்ட் நாகேஷ் நடிச்ச ஒரு படத்துல வந்து நாகேஷ் இறந்த கேரக்டர் வருவார்ல, அதே மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். ஆனா அருமையா இருக்கு. இல்ல சார் போர்லாம் ஒன்னும் அடிக்கல சார். எந்த இடத்துலயும் வந்து லேக் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலே இல்ல. எந்த இடத்துலயும் இல்ல. என்ன ஃபைட்டுகள்லாம் தான் கொஞ்சம் என்னமோ பெரிய இது பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் வந்து காமெடியா எடுத்து போயிடலாம். படமா அது எங்கேயோ போயிடுச்சு. 2000 கோடி எடுக்கணும் அது. இல்லைன்னா மக்கள் சரியில்லை அர்த்தம். சந்தானம் இதே மாதிரி பண்ணா அவர் எங்கேயும் போயிருப்பாரு. ஹீரோ பண்ணதான் கஷ்டமா இருக்கு. செம ஆக்டிங் சந்தானம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் வந்து லாஜிக்கலாக எதிர்பார்க்கக்கூடாது. ஸ்டோரி சரியில்லைன்னா சொல்லக்கூடாது. சரிங்களா? ஒரு என்டர்டெயின்மெண்ட் நான் சிரிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினச்சா உள்ளே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான லேக் இருக்க தான் செய்யுது. பட் என்னன்னா இப்போ வர படங்கள்லாம் அடிதடி வெட்டு குத்து அப்படின்னு வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்து பழகிட்டு அங்கங்கே ஒரு காமெடி வரவே நம்ம ரொம்ப ரசித்து பார்க்குறோம். அப்படி தான் இருக்குது இந்த படம் உள்ள. சந்தானத்தை வந்து நாங்கள் ஹீரோவாக விரும்பலை. இந்த மாதிரி காமெடி என்னத்தை நாங்கள் விரும்புகிறோம். அப்படி தான் வரணும்னு ஆசைப்பட்றோம். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா மேபி வரலட்சுமிக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவுட் ஆஃப் ஃபீல்டு போயிட்டாங்க. இப்போ வந்ததுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு அப்படின்னும் போது மக்கள் எந்த மாதிரி படங்களை இன்னும் ஆதரிக்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. வழக்கமான சுந்தர்சி படம் மாதிரி தான். காமெடியும் சூப்பராக இருக்குது, கிளாமரும் தூக்கலாகத்தான் இருக்குது. ஃபேமிலியோடவே பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் படம் அப்படி தான் இருக்கும். டபுள் மீனிங் காமெடிஸும் இருக்குது. ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சந்தானம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. மனோபாலா காமெடி பண்ணாமல் பாடி லாங்குவேஜ்லேயே சூப்பராக பண்ணிட்டாப்புல. பார்க்கலாம், ஒஸ்ட் இல்லை.
செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கடியாக போகும், அது மட்டும் பார்த்துக்கணும். பட் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மணிவண்ணன் சார் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்க்ரீனில். ஏன்னா அந்த யாரெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அவங்களாம் திருப்பி பார்க்கும்போது, மனோபாலா சார் கூட அந்தளவுக்கு இல்லை, மணிவண்ணன் சார் பார்க்கும்போது நம்மள மீறி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சில ப்ளஸ் இருக்குது, 12 வருஷம் கழிச்சு இப்போ வரவே அதுலேயும் ஒரு சில ப்ளஸ் இருக்குது. ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கணும். பட் நல்லா தான் இருக்குது, மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க. ஸோ காமெடி படங்களை இனிமேல் டேரக்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. பொங்கலுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, அதாவது பொங்கல்னாலே லீவு, இந்த லீவுக்கு எங்கன்னா வெளில போனோம், ஏதாவது ஒரு படத்துக்கு போனோம். எந்த படத்துக்கு போகலான்னாக்கா மற்ற படங்கள்லாம் பார்க்க முடியல. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு புரியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்துருச்சு. வணங்கான் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ப்ரூட்டல் மர்டராக இருக்கும். மெட்ராஸ்காரன் வந்து ஒரு சில பர்டிகுலர் ஆடியன்ஸ் மட்டும் தான் அந்த படம் பிடிக்கும். ஸோ இது எல்லாரும் விரும்பி சிரிக்கக்கூடிய படமாக தான் இது இருக்குது. தாராளமாக இதை பார்க்கலாம். ஐயா, இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம், அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ரசித்து பார்த்துருப்போம், அப்போவே பயங்கரமாக ஒரு கூட இருக்கும். 12 வருஷம் கழிச்சுன்னும் போது கொஞ்சம் நமக்கு வந்து லேகாக தான் தெரியுது நமக்கு. பட் ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அடிதடி வெட்டுக்குத்தி இப்படியே பார்த்து பழகிட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் மக்கள் ஆதரிக்கிறாங்க. சந்தானத்தை நாங்கள் வந்து ஹீரோவாக விரும்பலை, காமெடியாக தான் விரும்புகிறோம். அதுதான் உள்ளே தெரியுது, பார்க்கலாம், தப்பில்லை. சூப்பராக இருந்துச்சு. மணிவண்ணன் சார்லாம் திருப்பி பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனோபாலா சாரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரெல்லாம் காமெடியே பண்ணல, வெறும் அவரோட பாடி லாங்குவேஜ் மட்டும்தான் ஒரு பணமாக நடிச்சிருப்பார். ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருந்தாரு, பார்க்கலாம், தப்பில்லை. ஆமாம்மா, அந்த டியர் லவர் சாங் வந்து அது ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பாட்டு இல்லையா, அது வந்த உடனே பயங்கர வைப் ஆயிடுச்சு தேட்டரில். அதெல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு அது பாட்டு எல்லாம் நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், இல்லைன்னு சொல்ல. 5-6 பாட்டு, இப்போல்லாம் பாட்டுனாலே உட்கார முடியாது உள்ள. ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டு வர எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. லாஸ்ட் பாட்டு விஜய் ஆண்டனியே ஒரு வாய்ஸில் பாடியிருப்பார், நல்லா இருந்துச்சு. பாட்டும் ரசிக்க வகையில் தான் இருந்துச்சு. ஆமாம், அது டபுள் மீனிங் இருக்குது, ரசிக்கும் வகையில் இருக்குது. அது ஆக்சுவலாக அதான் வந்து அடல்ட் காமெடின்னும் போது அது யாருக்கான காமெடின்றது நமக்கே தெரியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது நல்லா தான் இருக்குது, ரசிக்கும் வகையில் தான் இருக்குது. எதுவுமே வந்து ரொம்ப முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். அது ஒரு ரெட்ரோ, அவ்வளோதான். அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு விண்டேஜ் இதில் பார்க்கணுன்னாக்கா ஒரு சந்தானத்தை திருப்பி பழையபடி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அது பார்க்கலாம், நல்லா இருக்குது. மனோபாலா ரொம்ப சூப்பராக, டைலாக்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ஒரு டெட் பாடியாக நடிச்சிருப்பார், பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி காமெடி ரசிகர்களாக பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி சாங் எல்லாம் பயங்கரமா இருக்கு, எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு ஒரு பாட்டுலாம் சூப்பரா இருக்கு. என்னன்னா இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா மேபி இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்கு. ஒரு சில காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் கடியா இருக்கு. பட் பார்க்கலாம், நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு மையமா வச்சு ஒரு சொல்லியிருக்காங்க. அது வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ எந்த சைட்லையுமே லேகே இல்லை படத்தில். விஜய் ஆண்டனி மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ விஷால் வந்துட்டு படத்தில் வந்துட்டு 6 பேக்லாம் வச்சு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட எல்லாரும் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் மாதிரியே தெரில, புதுசாக வந்த படம் மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்கு. ஸோ படத்தில் வந்து எந்த லேகுமே இல்லை. சந்தானம் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறத தயவு செஞ்சு இந்த மாதிரி காமெடியாக பண்ணணும் அப்படின்னா தமிழ் சினிமா வந்துட்டு ஒரு உலகத்தர லெவலுக்கு வந்து படம் வந்து போயிடும். மணிவண்ணன் சார் ஒரு 10-15 நிமிஷம் வந்திருக்காரு, பட் நல்லா இருக்குது. அந்த கேரக்டர் வைஸா நல்லா இருக்கு. சோ ஒரு படத்துக்கான முக்கியமான தேவை என்ன அப்படின்னா ஒரு காமெடி, ஒரு சென்டிமெண்ட், ஒரு லவ், ஒரு ஃபீல், ஒரு ஆக்ஷனு, ஒரு பாலிடிக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு படம். ஒரே கண்டென்ட் எடுத்து இப்போ படம் வந்துட்டு இது டிராவல் பண்றதோட ஸோ இந்த மாதிரி படம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கொண்டு வந்தா கண்டிப்பா படம் வந்து உலகத்தர லெவலுக்கு வந்து போயிடும். 10க்கு 10 மார்க் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். எஸ்பெஷலி மனோபாலா சாரோட ஒரு போர்ஷன் இருக்கு, செம்மையா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக விஜய் ஆண்டனி சாங்ஸ் சூப்பரா இருக்கு. தலைவர் அப்படியே இதே மாதிரி வந்தாலும் நல்லா இருக்கும். 2 படம் பண்ணா நல்லா இருக்கும். அதெல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். தியேட்டர்ல செம்மையா என்ஜாய் பண்ணாங்க அந்த பாட்டு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியா பார்க்கலாம். நீங்க எதுவுமே இல்லை, ஏன்னா இப்போ இருக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்எக்ஸ் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கேஜா இருக்கும். நல்லா ஸ்மூத்தா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் பார்க்கலாம். ரொம்பலாம் இருக்கும். 10க்கு நான் 7.5 8 வரது. சூப்பரா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் ப்ரோ, ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி படம் ரொம்ப சூப்பர். என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாருமே அவங்களோட ரோலை பக்காவா பண்ணிட்டாங்க, வெயிட் காட்டிட்டாங்க ஒருத்தருமே. மனோபாலா சார், மணிவண்ணன் சார் எல்லாருமே பயங்கரம் பண்ண. விஷால் சார் சொல்லவே வேணாம், தன்னோட கிளைமேக்ஸ்லாம் 8 பேக்ஸ்லாம் வச்சு பயங்கர சீனு, செம்ம ஃபைட் சீனு, சந்தான காமெடி அல்டிமேட். சுந்தர்சி சார் அவரோட கேமியோஸ்லாம் இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸையும் வச்சு பயங்கரமா பண்ணிட்டாரு.
காமெடிக்கும் இந்த படம் பஞ்சம் இல்ல, செம்ம என்டர்டைன்மெண்டா போய் படம் பார்க்கலாம் எல்லாருமே. ஆஹா இப்போ வந்த படம் மாதிரி இப்போ வந்து படம் அந்த 12 வருஷம் அந்த தாட்டே இல்ல, உள்ள போனோமா நம்ம போகும்போது ஓகே 12 வருஷம் ஆச்சு அந்த படம், அந்த படத்துல அந்த ஃபீலே இல்ல. சோனு சோடு எல்லாருமே அப்படியே கொண்டு போயிட்டாங்க. இது ஏதோ இப்போ வந்த படம் தான்டா, அந்த போனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசா இல்லாததுனால நம்மளுக்கும் அந்த இதுவும் தெரியல. எதுவுமே தெரியல. இப்போ வந்த படம் மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான். எல்லாரும் வந்து பார்க்கலாம். மனோபாலா சார் போர்ஷன் ஒன்று இருக்கு, செம்ம சீன் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சீன். அது சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க தியேட்டர் ஃபுல்லா எல்லாருமே. அவ்வளவு எல்லாருமே ரசிச்சு பார்த்த சீன் தான் அது. எல்லாருமே எல்லாருமே ஆடிட்டோம். எல்லாரும் பாதி தியேட்டர் முன்னாடி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கையில கிடைக்கிறதெல்லாம் கிழிச்சு போட்டு எல்லாம் லிட்டரலா ஒரு செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் நீங்க பண்றாங்க. கிடைக்காத ஒரு ரெகக்னிஷன் இல்ல கிடைக்கணும்னு நாங்க எல்லாமே நல்லா இருக்கும். பயங்கரமா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் இருக்கு. சீரியஸா எல்லா சீன்ஸுமே லைக் நீங்க வந்து இது வந்து ஒரு ஆர்ட் பிலிமாலாம் பார்க்காதீங்க. லைக் கதை தான் மெயின். இந்த சீன் இருந்தாலும் இந்த மூவி நகர்றதுலாம் இல்லை. கமர்ஷியல் ஆங்கிள் மூவி, ஃபுல் படமும் என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஸ்டோரியும் இருக்கு. எல்லா சீனுமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த போர் அடிக்குது, லேக் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி இல்ல. அது படமாவே நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி மூவ் ஆரம்பிச்சு அதை பாட்டு அப்படியே போயிடுச்சு. இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, நல்லா கொடுத்துருக்காரு. சீரியஸா சுந்தர் சி வந்து எதுக்கு இவ்வளவு வருஷம் போறா அதை பண்ணாரோ, நான் எடுத்த படத்தை அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.